ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். அதுவுமே அரசு வேலைவாய்ப்புங்க. சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. மாதம் 65,000 சம்பளம், ட்ராவல் அலவன்ஸோட 10,000 சேர்த்து கொடுக்குறாங்க. அப்படி என்னப்பா வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அறிவித்தது வேறு, நம்மளுடைய தமிழக அரசு தாங்க. சரிங்களா? இவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் நான் எங்கெங்கே வேலை இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட ஒரு சின்ன ஒரு பொறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். என்னை ஆதரிக்கணும், என்னை சப்போர்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையோடு தான் ஆரம்பிச்சது இது. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வழங்குறது யார் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் க்ரீன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் இருக்குது இல்லைங்களா, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. இதில் ஹைலைட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 38 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. சரிங்களா? அதுவும் மாதம் 65,000 சம்பளம் ப்ளஸ் 10,000 உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸும் கொடுக்குறாங்க. டென்யூர் இது கான்ட்ராக்ட் பேசிஸ்டான வேலைங்க. அதனால் 2 வருஷத்துக்கான வேலை. அப்ளிகேஷன் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லிங்க் தெரியுதா, இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதை நீங்கள் மொபைல் மூலியமாகவும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் மோட் ஆன்லைன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாலேஜ் பார்ட்னர் இன்ஸ்டியூட் ஆஃப் எனர்ஜி ஸ்டடீஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 24/5 அன்னைக்கிலேருந்து ஆரம்பிச்சிடுறாங்கங்க. கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7/6/2025. ஓகேங்களா? ஸோ இது பசுமை தோழர் 38 நபர்களை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? பசுமை தோழர் அப்படின்றது தான் போஸ்டிங்கு. அதுக்கு 65,000 மாதம் உங்களுக்கு வழங்கப்படும். ப்ளஸ் பயணப்படி 10,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரைமரி ரோல்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் மெரிட் பேசிஸில் தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணவங்கள நாங்கள் இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் ஆஃப்லைனில் இருக்கும், அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் க்ரீன் ஃபெல்லோ அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு ஏதோ ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்கணும். மினிமமாக 70% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்றது தாங்க எதிர்பார்ப்பு. சரிங்களா? 70% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையா, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியாவது நீங்கள் படிச்சிருக்கணும். லைஃப் சயின்ஸில், என்விரான்மெண்டல் சயின்ஸில், மேனேஜ்மெண்ட்டில், எக்காலஜியில், ஃபாரஸ்ட்டில், வைல்ட் லைஃப்பில், பப்ளிக் பாலிசியில், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அது போக உங்களுக்கு வயது அதிகபட்சமாக 30 வயசு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 35 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது யூஜி டிகிரி ஓகேங்களா படித்தவங்களுக்கு மினிமமாக ஒரு 2 வருஷம் பெய்டு ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைஃப் சயின்ஸ்லேயோ இல்லை என்விரான்மெண்டல் சயின்ஸ்லேயோ இல்லை மேனேஜ்மெண்ட் எக்காலஜிலேயோ ஃபாரஸ்ட்ரிலேயோ பப்ளிக் பாலிசிலேயோ நீங்கள் எதுலையாவது வேலை பார்த்துருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ வயது நான் சொல்லிட்டேன் இல்லையா, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 35 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஹைலைட் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நல்லபடியாக தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. வேறு வேக்கன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியில் ஓசியில் 11, பிசியில் 10, பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 7, எஸ்சியில் 5, எஸ்சிஏல 1, எஸ்டியில் 1. ஸோ டோட்டலாக 36 கேட்டகரி, 36 வேக்கன்சியை அவங்க இப்படி தாங்க ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.